இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான உயிர்த்தெழுந்த கால வேளையிலே blessed resurrected morning, இந்த வார்த்தையை வீடுகளிலே உட்கார்ந்து நேரடியாய் கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய ஜனத்தை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். we also welcome one and all of you whoever is at home and watching this telecast. இந்த நாளில் கூட தேவ சமூகத்திலே This morning as well in the presence of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். let us move on towards the message. நாம் ஒரு நிமிஷம் எழுந்து நின்றவர்களாக As we rise up together on our feet, நீதிமொழிகளின் புத்தகம் the book of Proverbs 17ஆம் அதிகாரம் chapter 17, அதில் 14ஆம் வசனத்தை தேவனுடைய மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். and when we read verse 14, சண்டையில் ஆரம்பம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். கதவை திறந்து விடுகிறது போல இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. துன்மார்க்கனை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். let there be glory unto the name of the Lord. The beginning of strife is the release of water. Therefore stop contention before a quarrel starts. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes in prayer. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, Graceful Lord who loves us, இந்த காலவெளியிலே தேவன் எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக. Lord, speak unto us this morning. இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களும் Every child of God who's observing this message, தேவ பிரசன்னத்தினால் சூழ்ந்து கொள்ளும்படியாக, Lord, that they be surrounded by the presence of God. கர்த்தருடைய ஆவியானவர் பேர் பேரா பங்கு பங்கா வகவகையா தொட்டு தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Holy Spirit of God, please touch each individual privately and each person by name and bless them. தொடக்க முடிவுமா நீரே மகிமைப்படும். You be the beginning and the end and take all glory. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்மை உயர்த்துகிறோம். We humble ourselves, give you glory in Jesus name. Amen. Amen. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory into the name of the Lord. இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே In the presence of God, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை in Proverbs chapter 17 and verse 14, நாம் மீண்டும் வாசிக்க கேட்போம். கவனமாக கேளுங்கள். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். கதவை திறந்து விடுவது போல இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். glory be unto the Lord. இன்றைக்கு தேவ சமூகத்திலே Today in the presence of இந்த God, வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, dear beloved who is listening to this word, இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பானது the heading of my message is misuse of the tongue என்று சொல்லி நாவை தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்துவது. It is the misuse of the tongue that we are going to see. இன்னைக்கு अनेक நேரங்களிலே Today at many times, நாம் எதனாலே கெட்டோம் என்று பாத்தீங்கன்னா, how do we get a bad reputation? நம்முடைய வாயாலே நாம் கெட்டு போகிறோம். It is because of our mouth that we get into bad reputation. ஆகையாலே So பல ஆசீர்வாதங்களை, பல நன்மைகளை, பல உயர்வுகளை நாம் இழந்து போகிறோம். many blessings, many uplifts, many promotions that we lose. பல நேரங்களிலே At many times, நாம் பலருக்கு சத்துருக்களாய் மாறிவிடுகிறோம். and we also become enemies of many people. ஆகையால் பல நேரங்களில் ஞானம் இல்லாமல் நாம் சங்காரம் ஆகி போகிறோம். And also we become people who are destroyed because of lack of knowledge. ஆகையால் தான் இங்க சாலமோன் ஞானி சொல்லும்போது சொல்லுகிறார், So Solomon the wise man, as he speak, he says, பிரியமான தேவ ஜனமே, dear children of God, சண்டை எழும்பும் முன், even before a strife could start, அந்த வசனத்தை தமிழ்ல வாசிங்க. please read it in Tamil. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். கதவை திறந்து விடுவது போல இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory. இங்க ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். We see two things here. சண்டையின் ஆரம்பம், the beginning of a strife, கதவை திறந்து விடுவது போல் என்று சொல்லப்படுகிறது. It is like releasing of water, it says. விவாதமானது, and so also the quarreling, அதை விட்டுவிடு என்று தேவ வசனம் சொல்லுகிறது. even before it can begin, let us stop it, it says. நீங்க ஆங்கிலத்திலே வாசிப்பீர்களானால், when you read it in English,
அங்கே தேவ வசனம் சொல்லுகிறது, then the word of God do says, not be anger என்று சொல்லி. கோபப்படாதீங்க என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன என்று சொன்னா, why, what is the reason? பல நேரங்களிலே At many times நாம் விவாதத்துக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். we give space for quarreling. தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத உபத்திரவங்களுக்குள்ளே நம்ம கடந்து போய் விடுகிறோம். Unnecessary quarreling, unnecessary striving, unnecessary trouble that we undertake. ஆகையாலே And so சாலமோன் ஞானி இதை அறிந்தவர் சொல்லுகிறார், Solomon the wise man who knew it well said, சண்டை எழும்பும் முன் அதை விட்டு விடுவது நல்லது என்று சொல்லி. he said it is better that we let go of the quarreling even before it can begin. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியும், When we know there is a problem that is going to strike, இவங்களால நமக்கு வேதனைன்னு தெரியும், we know that we are going to face some trouble because of நம்ம a இதுல certain person. தேவையில்லாத பலியாடாகிறோம் நமக்கு தெரியும். And we know we will become a scapegoat because of it. ஆனாலும் நாம் என்ன பண்ணுகிறோம், But still what do we do? தொடர்ந்து அந்த கூட்டத்திலே நாமும் கூட்டாளியா மாறி விடுகிறோம். But still we join the mob and we become one among them. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, That's the reason why the word சண்டை of God எழும்பும் says, போது வாசல் திறந்து கொடுப்பதுக்கு சமம் என்று சொல்லி. and the quarrel starts, it is like opening up of the gates for water. ஒரு விவாதம் எழும்பும் போது When there is a quarrel, அந்த எழும்பும் முன்னே அந்த இடத்தை விட்டு நம்ம விலகி போகிறது நல்லது. it is very much good enough that we should leave that place from இந்த where the வார்த்தையை strife begins. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, People of God who are listening to this message, இந்த 50 நாட்கள்ல அநேகருக்கு இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். these 50 days you would have all experienced this same kind of an experience. ஏன்னா பல குடும்பங்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா, Today when you see many families, அன்பான தேவ ஜனமே, dear children of God, தனித்து பிரிந்து இருந்த எல்லாருமே, all those who were separated and all those who were living apart, இந்த லாக்டவுன் நிமித்தமா குடும்பமா கூட்டமா வீடுகளிலே இருக்கிறோம். and because of this lockdown we have come together and we are living close together. இப்போ இந்த 50 நாட்கள்ல நாம் ஒவ்வொருத்தருடைய சுயரூபம், ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம், ஒவ்வொருத்தருடைய தன்மைகளை நம்மால இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்க And முடியும். all these 50 days we could have understood many different characteristics, many different qualities, many different kinds of behavior patterns. காரணம் என்னவென்று சொன்னால், What is the reason? இன்னைக்கு தேவையில்லாத அநேக குழப்பங்கள் நம்முடைய குடும்பங்களிலே, வாதங்கள், விவாதங்கள், தர்க்கங்கள் எழும்பி இருக்கும். Today we could see that many arguments, many contentions have begun in our families these days. ஆகையால் தான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், That is why Solomon நீ the wise கோபம் man says, கொள்ளாமல் இரு என்று he சொல்லி. says, be slow to anger. தர்க்கங்களுக்கும் சண்டைக்கும் வாக்குவாதங்களுக்கும் இடம் கொடுக்காதே என்று Do சொல்லுகிறார். not give any place for contentions as well as strifes and also arguments. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, A saved child, நம்முடைய வீடு பரலோகமா இருக்கணுமே தவிர நரகமா இருக்க கூடாது. our family should be a one which is heavenly and not like a hell. நமக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும், Though there are many troubles எவ்வளவு that we have பிரச்சனைகள் faced, வந்தாலும், though there are many problems that எத்தனை we face, உபத்திரவங்கள் வந்தாலும், though there are many kinds of persecution that நாம் we என்ன பண்ண undergo, கூடாது, what shouldn't we நாம் do? கோபம் கொண்டு நம்முடைய நாவாலே நாம் பாவம் செய்யக்கூடாது. We should not be at war and we should not enter into quarreling. நீங்க யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், In the book of Job chapter 2, அதுல 9-10 வசனங்களை வாசித்து பாருங்க. when you read verse 9 and 10, தேவ மனுஷனாகிய யோபனுடைய வாழ்க்கையிலே in the lifetime of Job, எல்லாவற்றையும் இழந்து போனாரு. even when he lost all his அவருடைய belongings சரீரம் முழுமையும் வியாதியாய் இருந்தது. and he had disease all over his body, அவருடைய மனைவி அவரை பார்த்து சொல்லுகிறார், his wife says unto him, நாம் வாசிக்க கேட்போம் அழகான வார்த்தை. read that verse and it says very beautifully, அப்பொழுது அவன் மனைவி அப்பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தை உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து கவனமா கேளுங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னால், அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யாமல் இருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். let there be glory unto the name of the Lord. சூழ்நிலைகள் அனுகூலமா இருக்கட்டும், அனுகூலமா இல்லாமல் போகட்டும், whether the situations are in favor of us or unfavorable to us. தேவ மனுஷனாகிய யோபு சொல்லுகிறார், and the man of God Job says,
says, எல்லாம் கைமீறி போனாலும் கூட even when everything goes out of அவருடைய control, உதடுகளால் அவர் பாவம் செய்யாமல் இருந்தார். he did not sin by his lips. ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் So as children of God, இந்த 50 நாள் வீடுகளிலே இருக்கிறோம். we are these 50 days நாம் at home. வீடுகளிலே இருக்கும்போது As we are at home, நம்ம ஒருவருக்கு ஒருவர் முன்மாதிரியா இருக்க வேண்டும். we should set an example for each other. கணவன் மனைவிக்கு மனைவி, கணவனுக்கு பிள்ளைங்க, பெற்றோர்களுக்கு பெற்றவங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா ஜீவிக்க வேண்டும். A husband to his wife and the wife to his children, wives to his husband, children to the parents and the parents to the children should set an example. ஏன் என்று சொன்னா Why when asked? நான் கடந்த நாட்களிலே Last few days, ஐரோப்பா தேசங்களிலே நடந்த சில சம்பவங்களை என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள். as some of my friends also told me about this situation in European countries. ஏறக்குறைய Almost 200 பேர் பிரேசில் தேசத்திலே 200 couples in the land of Brazil, கணவன் மனைவியை கொன்னுட்டாங்க அப்படி என்று சொல்லப்பட்டாங்க. there was said that there were murders that occurred. 200 மனைவிமார்களை 200 wives, 200 புருஷருங்க கொன்னுட்டாங்களா? 200 husbands killed 50 நாட்களில். within 50 days. யோசிச்சு பாருங்க. Think about it. இத நான் கேட்ட உடனே ஆச்சரியமா When I இருந்தது. heard about it, I was surprised. ஏன் அப்படினு சொன்னீங்கன்னா Why when asked? அவங்க தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா In their how your countries, when you see, கணவன் காத்தால வேலைக்கு போனா when the husband goes early in the morning for மாலையில job, வருவாரு. he will come in the evening. மனைவி மாலையில போனா The wife will go out in the evening காலையிலே வருவாரு. and she will come the next அப்படினா morning. ஒருவர் முகத்தை வெறியம் பார்த்து கொள்வார்களே தவிர So they will just look upon each other's face. வாரம் முழுமையும் வேலை செய்வார்கள். Throughout the week they will work. 2 நாள் அவளுக்கு விடுமுறை 2 இருக்கும். days they will have holidays. அந்த 2 நாட்கள் குடும்பமா எங்கேயாவது போய் சாப்பிட்டு குடித்து சுகமாய் வந்து விடுவார்கள். And those 2 days they will go out for a picnic and they will enjoy the day and they will return. வாழ்க்கை நல்லா ஓடிட்டு இருந்தது. Their life was enjoyable. இந்த லாக்டவுன் 50 நாள் ஆன உடனே But these days of lockdown for almost 50 days, அவங்க ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்கணும். they have to look upon each other's face the whole time. வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இல்ல. They had no time to go out at all. ஆகையால குடும்பங்களிலே குழப்பம் வந்து So there were a lot of misunderstandings சண்டைகள் எழும்பி and quarreling began. கணவன்மார் மனைவிமார்களை கொன்னுட்டாங்க என்று சொல்லி And the husband start to kill the wives. ஒருத்தர் 2 பேர் அல்லங்க. It's not 1 or 2. 200 மனைவிகளை கொன்னுட்டாங்க என்று It was சொன்னார்கள். almost 200 wives that were killed. எதற்காக இத சொல்லுகிறேன்? Why do I say நம்ம this? குடும்பங்களிலே இருக்கிறோம். We are at homes. வசனம் அழகாய் சொல்லுகிறது. The word of God says நம்ம beautifully. சண்டை எழும்பும்போது வாசலை திறந்து கொடுக்கிறோம். When the strife begins, we open the door. வாதங்கள் பெருகும்போது அந்த இடத்துல நாம் விட்டு விலகணும்னு வசனம் சொல்லுது. And when quarreling begins, there we have to leave behind and we should இப்ப walk நம்ம away. எங்கேயும் போக முடியாது. We cannot go out. வீட்ல தான் அடங்கி We இருக்கணும். just have to be அப்ப at நாம் home. என்ன பண்ணணும்னா So what must we do கோபம் கொள்ளாமல் so that we do not be angry? ஞானமாய் கையாளுகிற மனிதர்களாய் காணப்பட We should be வேண்டும். people who are wise enough to handle the situation. நமக்கு இப்ப பல தேவைகள் இருக்கும். We must have many needs. பல பற்றாக்குறைகள் இருக்கும். Many things that we lack. ஏன்னா பொருளாதார தேவைகள் ஏராளம். Because economical needs are rising வேலை up. வெட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை. Because joblessness is also ஆகையால் rising. தேவைகள் ஏராளமா இருக்கும். And when there is a lot of need, ஆனா so பணமோ குறைவா இருக்கும். and we do not have any இப்ப finance, மனுஷனுக்குள்ள அறியாமலே கோபம் கட்டாயமா வரும். surely then the man will start to be at war. ஆனா இந்த சூழ்நிலையிலே But at this situation, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க people who are saved, அந்நியனை போல அவிசுவாசிய போல நடக்காம we should not walk like the people who are unsaved. நாம் தேவ ஞானமுள்ளவர்களாய் நடக்க We should வேண்டும். walk with like wise people. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது That's the reason why the word of God says, கோபம் கொண்டாலும் though you are பாவம் angry, செய்யாதீர் என்று சொல்லி. do not sin, it says. இன்னைக்கு அநேகர் கோபம் Many கொள்ளுகிறார்கள். people are angry this day, ஆனால் பாவம் செய்து விடுகிறார்கள். and at the same time they also go about doing sins. என்னோடு கூட எபேசியருக்கு எழுதினதான நிருபம் With me, turn to the book of Ephesians, 4ஆம் அதிகாரம் chapter 4. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் வாசித்து For பாருங்கள். the glory of God, somebody please read 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். verse 26. Let us read it. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் செய்யாத இருங்கள். சூரியன் சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே உங்கள் எரிச்சல் தனிய உங்கள் எரிச்சல் தனிய கடவது. Be angry and do not sin. Do not let the sun go down
on your worth. இங்க தேவ வசனம் சொல்லுகிறது, The word of God says here, தேவ மனுஷனாகிய பவுல் the man of God Paul, எபேசிய சபைக்கு எழுதும்போது when சொல்லுகிறார், he writes to the congregation of Ephesians, he கோபம் says, கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். though you be angry, do not sin. இந்த வார்த்தை ஆவியானவர் சும்மா எழுதல, The Spirit of God did not write it just for the sake. அந்த எபேசிய சபையில் இருந்த மக்கள் The people of Ephesians ஒருவேளை கோபசாலிகளா might இருந்திருக்கலாம். be they were angry people, ஆவியானவருடைய குணங்களை அறிந்தபடினாலே and because the Holy Spirit of God knew them, ஒரு தேவ பிள்ளை எப்படி நடக்கணும்ன்றது how a child of God should தேவ walk. ஆவியானவர் தெளிவா திட்டவட்டமாய் The பேசுகிறார். Holy Spirit of God speaks very clearly. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற நாம், Today as we are listening to this அது word, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றவங்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். it could be the mother, the father, the husband, the wife, the children, or whoever it could be. நாம் கோபம் கொண்டால் என்ன பண்ணக்கூடாது? Though we are angry, what mustn't we do? பாவம் We செய்யாதபடிக்கு must not sin. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே Even before the sun can go நம்முடைய down, கோபம் தணிந்து விட வேண்டும். anger should be come down. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். Because the word of God says, நாம் கோபப்படுகிறதுனாலே தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. by being angry we should not cannot fulfill the righteousness of ஆகிய இந்த God. வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, Today as you are listening the word of God, வீடுகள்ல உட்கார்ந்து எப்படி இருக்கிறீங்க? how are you back at home? உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? How is your family? எப்படி நீங்க கோபக்காரனா இருக்கிறீங்களா? Are you at work? சண்டைக்காரனா இருக்கிறீங்களா? Are you a person who வாதங்களை squabbles? பண்ணுகிறவளா இருக்கிறீர்களா? Are you a person of contention? இல்லாவிட்டால் Otherwise, சாந்த குணமுள்ளவளா are you இருக்கிறீர்களா? a person who is peaceful? உங்களுடைய வீடு பரலோகமா இருக்கா, நரகமா Is இருக்கிறதா? your house a heaven or hell? உங்க வீட்ல தேவ பிரசன்னம் இருக்கா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? Whether there is a presence of God or the other around. யோசித்து பாருங்கள். Think about it. நம்ம தேவ பிள்ளைகள் We as a children நம்முடைய of God, வீடுகளை பரலோகமாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? to make our homes as heaven, what must we do? வசனத்துக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். We should walk according to the word of God. ஆகையால் தேவ ஜனமே, So children of God, கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்க. though you be angry, do not sin. பிசாசுக்கு நீங்களே வாசலை திறந்து கொடுத்துறாதீங்க. Never open the doors unto Satan. ஆவியானவருடைய கூடாரங்களிலே வாசம் பண்ணும்படியாக ஆவியானவருக்கு முற்றிலும் இடம் கொடுங்க. And let the Holy Spirit completely reign within you, and then open doors unto him. உங்களுடைய வீடுகள் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கட்டும். Let the presence of God always cover you. ஏன்னா மோசே குறித்து வேதாகமம் சொல்லும்போது, Because when the word of God speaks about Moses, he says, என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், the book of Numbers chapter 12 அதிலே 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். and verse 3, when you read, மோசே குறித்து தேவ வார்த்தை சொல்லுகிறது, the word of God speaks about Moses and அவர் says, பூமியிலே எப்படிப்பட்டவராய் இருந்தாரா? who was he amongst the worldly men? வாசிக்க கேட்போம். Let us read. மோசேயானவன் மோசே ஆனவன் பூமியில் உள்ள பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சகல மனுஷர்களிலும் மிகுந்த சாந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். Now the man Moses was very humble, more than all men who were on the face of the earth. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name இந்த of சாட்சி God. உங்களுக்கு எனக்கும் நமக்கும் மிகுந்த அவசியம். This testimony is something which is very very important to you and me. தேவனுடைய மனுஷனாகிய மோசே குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். And the Lord God gives a testimony about Moses here. பூமியிலே அவரை போல சாந்த குணமுள்ளவள் யாரும் இல்ல. There was no other man as humble as he was on all earth. ஆண்டவர் அறியாததுக்கு முன்னே மோசே யாருன்னு பாத்தீங்கன்னா, Before Moses could know the Lord, who was he? மிகுந்த கோபக்கார மனுஷன். He was a man of anger. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, What was the reason? ஒரே அடியில ஒரு எகிப்தியன் அடித்து கொன்னு அங்கேயே அவரை அடக்க ஆராதனை பண்ணிட்டார். He who struck a man, an Egyptian, and killed him with a strike is Moses. அதனால தான் அவர் எகிப்தை விட்டு வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் போய் இருந்தார். That is the reason why he went into the wilderness for 40 whole years. ஆனால் தேவனை சந்தித்தவுடனே, But the moment he encountered God, தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? You know what God அவருடைய did? வாழ்க்கையை மாத்திட்டாரு. God changed his life. இந்த காலையில தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, This morning as you are listening to the word நீங்க of தேவனை God, அறியாதபோது எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். when you did not know the Lord, you could have made your life as an
however possible. சிலர் சொல்லுவாங்க ஐயோ அவர் ரொம்ப கோபக்காரரு, ரொம்ப ஷார்ட் டெம்பர் அவரு. And certain people will say that person is an angry person, that is a short tempered person. ஆனால் அதெல்லாம் தேவன் அறியாததுக்கு முன்ன உலகத்தான அந்நியனா அவிசுவாசியா பாவத்திலே பிசாசின் பிடியில வாழும்போது இருந்திருக்கலாம். And that could be the days when you did not know God, that could be a days when you were unregenerated, and that will be a days when you were a Gentile and an ungodly person, and you would have been in the hands of the devil. ஆனா But ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் அறிந்த பின்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் யாரா மாறணும்னா முற்றிலும் மாற்றப்பட்டவர்களாக சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். and when once you are saved, once you are been saved by the Holy Spirit of God and filled by the Holy Spirit of God and generated and washed by the blood of God, and there should be a complete change that comes about you. இப்ப மோசே குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். Now God gives a testimony of Moses. பூமியிலே அவரை போல சாந்த குணம் யாரும் இல்ல. There is no other person who is humble like unto him. இந்த காலையில யோசிச்சு பாருங்க. This morning let us think. தேவ ஜனமே, people of God, உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? what do people look about you and say? ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால வித்தியாசமா தான் இருந்தாருங்க. Before you were saved you were different. ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு but now when saved அவர் முற்றிலும் மாறிட்டாரு. Moses changes his character. அவருக்கு கோபமே வர்றதில்ல. he was never ever angry. அப்படினு சாட்சி கொடுக்கிறார்களா? Can somebody testify something about you? think about it. நம்ம என்ன பண்ண கூடாது? what shouldn't we do? மாயமாலக்காரனா வேஷக்காரனா அந்நியன போல நம்ம வாழ கூடாது. we should not be a disguiser, we should not be a hypocrite, and we should not be a person who cheats. நம்ம கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் தேவனுக்கு மகிமையா நற்கந்தமான வாசனையா இருக்க வேண்டும். though we live a few years, we should live a life of aroma to the Lord. ஆகையால் தான் சாலமோன் ஞானி சொன்னார், and that's the reason why நீங்கள் Solomon the wise man said, when you are at anger, நீங்கள் விவாதங்களுக்கு இடம் கொடுப்பீர்களானால், when you give place for quarreling, அங்க சண்டை சச்சரவுங்க எழும்போன்னு சொல்லி, and if at all there is a place for anger, there will be quarreling that begins. அப்ப நாம என்ன பண்ணணுமா? So what must we do? விவாதங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. We should not give place for சண்டைக்கு இடம் கொடுக்க கூடாது. We should not give place பிசாசை வெட்கப்படுத்த தேவனை மகிமைப்படுத்த, so that to put shame to the devil and also glorify God. ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். We should walk wisely. ஹalleluya. அது ரொம்ப முக்கியங்க நமக்கு. It is very important, dear ones. நம்ம சாந்த குணமுள்ளவன் ஆயிட்டோம்னா, when we become humble character, அன்பான தேவ ஜனமே, dear children of God, நம்ம பாஷையில சொல்லணும்னா, if we can speak to understanding, சில சொல்லுவாங்க சொர்ணையே இல்ல பார் அப்படினுவாங்க. they will say this person is a senseless fellow. காரணம் என்ன தெரியுங்களா? What is the reason? ஒருவன் செத்து உயிரோடு எழுந்தானா, once a man is dead and when he is resurrected, அன்பான தேவ ஜனமே, dear children of God, அவன் யாரா இருப்பான் தெரியுங்களா? who does he become? சூடு சொர்ண மானம் மரியாதை ரோஷம் எல்லாத்தையும் விட்டு இயேசுவுக்காக வாழ்றவனாய் இருப்பான். he will let go of all his selfishness, his pride, and all his self will, and then he will live for Christ alone. நம்ம பாவத்துக்காக சாகாததனால தான், because we are not dead to sin, நமக்கு அடிக்கடி என்ன வருது சொல்லுங்க? what happens to us often? கோபம் வந்துருது. we become angry. கோபம் தேவனுடைய குணம் அல்ல. anger is not a character of God. நீங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் உங்க வீட்ல போய் வாசித்துக் கொள்ளுங்க. in Genesis chapter 4, when you read back at home, ஆண்டவர் காயனை பார்த்து கேக்குறாரு. the Lord looks upon Cain and says, காயனே ஏன் கோபம் கொண்டிருக்கிறாய்? ஏன் உன் முகநாடி மாறி இருக்கு? Cain, why are you angry and why has your face changed? நான் பிரியமான தேவ ஜனமே, dear children of God, இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, people of God, as you are listening to this word, எத்தனை பேர் பிசாசை பார்க்கணும்னு விரும்புறீங்க? how many people really want to look upon the Satan? பிசாசை எங்கேயும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் you இல்ல. need not go anywhere to look upon Satan. கோபம் வந்தா கண்ணாடிக்கு முன்னால நின்னு பாருங்க. when you are angry, go before the mirror and stand and look upon your face. உங்க முகரூபமே காட்ட நீ எவ்வளவு விகாரமா இருக்கிற. your own image will show you how terrible you look. பிசாசை எங்கேயும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நமக்குள்ளவே நம்ம பார்க்க முடியும். you need not go and see the devil anywhere else, but you can see the devil in yourself. பாத்தீங்கன்னா, when you are angry, தேவதூதனாய் இருந்தவன் he who is an angel விகாரமாய் மாறி விடுவான். he becomes a terrible அந்த one. நிலைமைக்கு நாம் தள்ளப்படாதபடிக்கு, such should not be our situation. நம்ம தேவ பிள்ளைகள், we children of God, மிகுந்த சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். we should be a people of humbleness. இரண்டாவதாக, and secondly, என்னோடு கூட ரோமருக்கு எழுதினதான புத்தகம்,
with me to the book of Romans, 12ஆம் அதிகாரம் chapter 12, 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். verse 14. Somebody please read. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சபியாதிருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. Bless those who persecute you. Bless and do not curse. தேவனுடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது. And the word of God states beautifully. இரண்டாவது நாம் என்ன பண்ண கூடாதா? Secondly, what mustn't we do? உங்களை துன்பப்படுத்துறவர்களே Those who persecute you, ஆசீர்வதிங்க. you must bless them. அவர்களை சபியாதிருங்க. And never go by and curse them. தேவ பிள்ளைகளாகிய நாம், People of God, விசேஷமா ரட்சிக்கப்பட்டவர்கள், especially saved people, இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், those who are washed by the அபிஷேகம் blood, பண்ணப்பட்டவர்கள், those who are anointed, இயேசுவை சுமந்து those who செல்லுகிறவர்கள், are the bearer of Christ. நாம் என்ன பண்ண கூடாது? What mustn't we do? சபிக்கிறவர்களாய் இருக்க We கூடாது. should not be a people who curse. சில விசுவாசி என்று சொல்லுவார்கள். Some believers when said, அவங்க வாய் திறந்தாலே பெரிய சாபம் தான் கடந்து when they வரும். open up the mouth, they only find words of cursing. ஆனால் தேவ வசனம் சொல்லுகிறது, And but the word of God says, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை those who persecute you, நீங்கள் சபிக்காதே இருங்கள். do not curse them. தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் People of God, you and me, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்க வேண்டும். we should be a people who submit ourselves to the word of God. சிலர் சொல்லுவார்கள், Certain people will say, ஐயா நான் சபிக்கல, I did not curse, ஆனா மத்தவங்க என்ன சபிக்கிறார்களே. but there are other people curse me. தேவ ஜனமே, Dear children of God, முகாந்திரம் இல்லாம யார் சபித்தாலும் அந்த சாபம் வாய்க்காது. and the curse that comes upon you without any cause will never have its any holding. ஆனா So, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, People of God, நீங்க சாபம் கொடுத்தா when you curse, அந்த சாபம் அப்படியே பலிக்கும். your curses will come about to pass. நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் In Genesis chapter 12, அதுல நீங்க 3ஆம் வசனத்தை வாசித்து 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. and when you read verse 2 and 3, அங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், there the Lord ஆபிரகாமுக்கு, God says unto Abraham, ஆபிரகாமே, Abraham, நீ யாரை சபிக்கிறாயோ whosoever you அவன் curse, சபிக்கப்படுவான். he shall be cursed. கர்த்தருடைய ஜனமே, People of God, அந்நியனுக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. there is a difference between the Gentile and the godly man. காரணம் இல்லாம உன்னை யார் சபித்தாலும் அது பலிக்காது. And he who curses you without any reason, it has no, the curse will not stand. ஆனா But நீங்க சபிச்சீங்கன்னா But if at all you would அது curse, அப்படியே நடக்கும். and that curse will follow. ஆகையால் தான் வசனம் சொல்லுது, And that's the reason why உங்களை the word of God துன்பப்படுத்துவதை says, நீங்க சபிக்காதீங்க. do not curse those who persecute you. ஆத்திரத்துல அவசரத்துல When you are in an anger and when you could not analyze it, நாம் கோப கொண்டு and when you are angry, நம்ம சபிச்சிரோம் பல நேரங்கள்ல. many times we curse people. எத்தனையோ தாய்மார்கள் Many mothers, அவங்க பிள்ளைகளை சபிக்கிறாங்க. they curse their children. ஆனா பாத்தீங்கன்னா But when you see, அந்த சாபம் அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு நேரிடுகிறது. that curse will follow their children. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை I சொல்லுகிறேன். give you a small அவங்க example. பிள்ளைங்களுக்கு விவாகம் ஆகாத வரைக்கும் Until the children are not married, அந்த பிள்ளைங்க வீடுகள்ல சின்ன சின்ன தப்புங்களை செய்யும் போது when there are small problems that goes about in the houses, அந்த பொட்ட பிள்ளைங்களை பெத்தவங்க பார்த்து சொல்லுவோம், the mothers will look upon the நீ daughters and போன say, இடத்துல உருப்பட மாட்டேன்னு சொல்லுவோம். when you go to the house that you when you go back married to your house, you will never prosper. போன இடத்துல இருந்து நீ திரும்பி 3ஆவது நாள் வந்துருவேன்னு சொல்லுவோம். You will return after 3 days, we will say. இப்படிப்பட்ட சாபெல்லாம் நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குவோம். If at all we curse such a way our children, ஆனா But இதெல்லாம் அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு these நடக்கும். are some things that will happen to the அப்புறம் children, வாயும் அடிச்சுக்குவோம். and that time we will always be at sorrow. இது தானா நடந்தது இல்லைங்க. It is not something that has நீங்க happened. விதைச்சதை நீங்க அறுக்குறீங்க. Whatever you have sowed, that is what you are ஆகையால் reaping. தான் வசனம் சொல்லுது, That is why the உங்களை word of God துன்பப்படுத்துகிறவர்களை says, சபிக்காதீருங்க. those who persecute you, do not curse them. என்னோட ஒரு வசனம் வாசித்து Read பாருங்க. with me one verse. 2 ராஜாக்களின் புத்தகம் 2 Kings, 2ஆம் அதிகாரம் 2nd chapter, 23 ல இருந்து 25 வசனங்களை வாசித்து பாருங்க. verse 23 to 25. When you read, ஒரு கூட்ட மக்கள் a group of people, எலிசா தீர்க்கதரிசியை வந்து
they came to Elisha the prophet பரிகாசம் பண்ணார்கள். and they mocked at him. 2 ராஜாக்களின் புத்தகம் 2 Kings 2ஆம் அதிகாரம் Second chapter. 23ல இருந்து 25 வரைக்கும் வாசிக்க கேட்போம். Let us read verse 23 to 25. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Let there be glory unto the name of the Lord. இங்க தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிற எலிஷாவை Here the man of God Elisha, அவர் பெத்தேலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. as he went to Bethel, ஒரு கூட்ட வாலிப பிள்ளைங்க வந்து a group of youngsters came, தேவ மனுஷனை பார்த்து என்ன பண்ணாங்க? and they looked upon the servant of God, கேலி கிண்டல் பண்ணாங்க. and they mocked at him. மொட்டை தலையா, they called him Baalman, அப்படினு சொல்லி bald head they அவர் called. திரும்பி பார்த்து என்ன பண்ணாரா? And what did he do? He turned aside the head. கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. He cursed, it says. உடனே காட்டுல இருந்து 2 கரடி வந்து quickly they two female bears came out of the woods. அந்த 42 பிள்ளைகளையும் கொன்றது என்று வசனம் வாசிக்கிறோம். And the word of God says 42 youngsters were killed that day. என்ன கேக்குற தேவ ஜனமே, people of God who are you listening to me, கவனமா வசனத்தை கேளுங்க. listen carefully to the word of God. சிலர் முன்னால விட்டு பின்னால நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? sometimes what do? மத்தவங்கள பரிகாசம் பண்றோம். We mock at people behind them. குண்டா இருக்குன பார்த்து பரிகாசம் பண்றோம். We look upon the fat person and also we start to mock. எலும்பு தோலா இருக்குன பார்த்தும் பரிகாசம் பண்றோம். We also mock at the lean person. குட்டையா இருக்குன பார்த்து பரிகாசம் பண்றோம். We mock at the one who are short. நம்ம பல நேரங்கள்ல and certain times இப்படி பண்றதுனால நம்ம என்ன ரொம்ப பெரிய ஆளு நம்ம நினைக்கிறோம். we think that we are great because of our mocking. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, the word of God says அந்த பசங்க அப்படி தான் பண்ணாங்க. that is what the children of ஆனா எலிஷா சபித்த உடனே as soon as Elisha cursed அந்த 42 பேரையும் கரடி கொன்றது என்று வசனம் சொல்லுது. and the word of God says 42 youngsters were killed by a bear. நம்ம மத்தவங்கள தேவையில்லாத அவங்கள நாம் அனாவசியமா பலவிதமான வார்த்தைகளை பேசும்போது at many times when you use unnecessary words unto people, தேவ ஜனமே, people of God, சாபமிட்ட அந்த சாபம் நமக்கு பலிக்கும். and that curse that we curse with will happen to them. ஆகையால் தயவு செய்து யார் வாயிலையோ யாரோ மாட்டிக்கொள்ளாதீங்க. so that is the reason why do not be trapped by the words of other person. ஆகையால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க, people of God, யாரையும் சபிக்கவும் போவாதீங்க. do not curse anybody. ஏசாமியப்பா துன்பப்படுத்துறவங்கள கூட அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? what did Jesus Christ do unto those who cursed him? துன்பப்படுத்துறவங்கள பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னாரு? you know what did Jesus do unto those who persecuted him? பிதாவே இவள மன்னியேன்னு சொன்னாரு. Lord forgive them, he said. அவர் மன்னியேன்னு தான் சொன்னாரே தவிர he asked them to forgive them. சபி என்று சொல்லவே இல்லை. he never said to curse. தேவ பிள்ளைகளாகிய நாம், people of God as விசுவாசிகளா இருக்கிற நாம், believers as இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற நாம், we who are listening to the word of God, யாரையும் என்ன பண்ணாதீங்க? what shouldn't we do? சபிக்க போகாதீங்க. we mustn't curse. சபிச்சீங்க, if you curse, அது உங்களுக்கு சாபமா மாறிடும். it will become a curse unto you. ஆகையால் தான் ரோமர்ல வாசித்தோம். that is why in Romans we saw, துன்பப்படுத்துறவனை ஆசீர்வதிங்க, சபிக்காதீங்க. those who persecute you bless them and do not curse them. என் வாயி, my mouth, என் நாவு, my tongue, நான் என்ன வேணாலும் சொல்றேன், I will do as I நீங்க want. சொல்லி பண்ணுவீர்களானால், if at all you do the same, அன்பான தேவ ஜனமே, dear children of God, பின்னால அதுக்குரிய பலனை நீங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். and surely you should reap the fruits of it. மூன்றாவதாக, thirdly, என்னோடு கூட with me, ரோமருக்கு எழுதினதான புத்தகம் the book of Romans 14ஆம் அதிகாரம் chapter 14 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். read verse 4 please. Romans 14, ரோமருக்கு எழுதின நிருபம்
Romans 14 அதிகாரம் 14. 4 வசனத்தை வாசியுங்க. Please read verse 4. மற்றொருவனுடைய மற்றவர்களுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யாரு? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the God. மூன்றாவதாக பார்க்கிறோம், Thirdly we see, காலத்துக்கு முன்னாலே even before நம்ம time யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. we shall not judge anyone. தேவனுடைய ஜனமே, People of God, நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உனக்கும் எனக்கும் கிடையாது. authority to judge a certain person does not belong to you and அது me. விசுவாசியா இருக்கலாம், Whether be it believer, அவிசுவாசியா whether இருக்கலாம், it be unbeliever, குடும்பமா இருக்கலாம், whether it could be family, சபையா whether இருக்கலாம், it could be a ஊழியக்காரனா congregation, இருக்கலாம், whether it could be a servant of யாரையும் God. நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் கிடையாது. You do not have the power to judge any person. ஆண்டவர் மத்தேயு 7 அதிகாரம் In Matthew chapter 7, முதல் 2 வசனம் உங்க வீட்ல வாசித்து பாருங்க. when you read the first 2 verses, முதல் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடு, அப்புறம் மத்தவங்க கண்ணில் இருக்கிறதை எடுப்பா என்று சொல்லப்படுகிறது. and the word of God says, first remove the speck out of your eyes before you take out the log out of the other person's ஆகிய eyes. மத்தவனை சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? Who are you to judge others இன்னைக்கு as நாம் wrong? வீடுகளிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். We are seated at home. சிலருக்கு பாத்தீங்கன்னா, Some people, when you see, இவங்க பொண்டாட்டி சரியில்லை, அவன் புருஷன் சரியில்லை, அவன் புள்ள சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லைன்னு சொல்லி, and they will say that the certain person's husband is not good, or certain person's wife is not good, that servant of God is not good, or this person is not right. உங்களை தாழ்மையா கேட்டுக்கொள்ளுங்க. I humbly request யார் you. சரி இருந்தா என்ன, சரியில்லாம போனா என்னங்க? What is it unto you if any person is ஒருவேளை அவங்க righteous or not? சரியில்லைன்னு உனக்கு தெரியுதா? If at all you come to உனக்கு know that they உண்மையா are அவங்க மேல right, பாரம் இருக்கா? if you truly carry a burden, உனக்கு ஆத்தும பாரம் இருக்கா? truly if you have a soul உனக்கு burden, அக்கறை இருக்குதா? truly if you care, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. fast and pray for that person. இல்லனா கண்ணீரிட்டு ஜெபம் பண்ணு. Otherwise go இல்லனா and நேரத்தை cry ஒதுக்கி and pray. அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவங்களை கர்த்தர் சீர்திருத்தம்படியாக. And also set apart a time and pray for that person. அதை விட்டுட்டு ஊரெல்லாம் என்ன பண்ணாதீங்க, மத்தவங்களை தூத்தி திரியாதீங்க. And leaving all this behind, do not go and bear false tales about them. ஆகையால் தான் வசனம் சொல்லுது, And that's the reason why the காலத்துக்கு word of முன்னால் God யாரையும் says, நியாயம் தீர்க்காதே. even before time do not judge any நீயும் other நானும் person. நியாயாதிபதி கிடையாது. You and I are not judges. எழுந்தாலும் அவனை எழுப்பி நிக்க வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். Whether he falls or rises, it is up to his master to lift him up and make him to stand. ஆகையாலே That's the reason இந்த why காலவேளையிலே this morning, தேவனுடைய சன்னிதானத்திலே, in the presence of God, தேவ ஜனமாய் இருக்கிற நாம், we who are the people of God, நாம் யாரை என்ன ஆயிடக்கூடாதுங்க, நியாயாதிபதிகளா மாறிவிடக் we should கூடாது. not become a judge. தேவ சமூகத்திலே In the presence of நம்ம God, வேலை என்னவோ whatever be our அத நம்ம duty, பார்த்துட்டு போனா போதும். let us just ஏன்னா நம்ம continue to do முதுக it. நம்மால பார்க்க முடியல. For we cannot look back on our shoulders. நம்ம குடும்பத்துல எத்தனை ஓட்ட ஓடுச்சல் எல்லாம் இருக்கு, அதையே நம்மால சரிப்படுத்த We முடியல. could not set right all the failures that are in our families. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? But what do we do? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நொட்ட சொல்லிட்டே வந்துட்டு We find fault with all other இப்படி people சொல்லி around சொல்லி the கிருபைகள் world. எழுந்து, ஆசீர்வாதத்தை எழுந்து, தேவ சமூகத்தை எழுந்து, தேவ பிரசன்னத்தை எழுந்து, கிருபாவரங்களை எழுந்து, ஆவியானவரை துக்கப்படுத்தி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வேதனையா மாறி கொண்டிருக்கிறது. By finding fault and bearing tales about others, we have lost all the grace, all the glory, all the presence, and also the best part of the anointing of God. ஆகையால் தான் சாலமோன் ஞானி சொன்னார், And that's the reason why Solomon the wise man said, நீதிமொழிகள் 13 அதிகாரம் 3 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, Proverbs chapter 13 when you read, தன் வாயை காக்கிறவன் ஜீவனை காப்பான் என்று சொல்லி, he who keeps his mouth keeps his life, he said. ஆகையால் இந்த காலவெளியிலே, So this morning, இந்த மே மாதம் 2ஆம் வாரத்திலே இந்த 10ஆம் தேதி, this May month and the second week and the 10th day, தேவ ஜனமாகிய நாம் we who are the நம்முடைய people வாயை of காத்துக்கொள்ள God, let us வேண்டும். keep our lips. ஆகையால் தான் தாவீது ஜெபிக்கிறார், And that is why David prays, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும். Lord, guard my mouth, O Lord. தேவ சமூகத்திலே இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற In the presence of God, as you are listening to this message, அன்பான தேவ ஜனமே, Dear people of இன்னைக்கு God, உன்னுடைய என்னுடைய நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? what should be your prayer, my prayer, and our prayer அன்றே together? நலமானதை பேச உதவி செய்யும். Lord, help us to speak what is right. உம்மை துக்கப்படுத்துற, உம்மை வேதனைப்படுத்துற, ஆவியானவர் விட்டு போகிற தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி என் வாய்க்கு காவல் வையும். Lord, also set and guard around my mouth so that I could not speak words that are contrary, that is against you, that makes me to lose your presence and your presence of the Holy Spirit. என் ஆசீர்வாதத்தை நானே இழந்து விடாதபடிக்கு, such that I do not lose my own blessings. அன்றே இந்த காலவெளியிலே என்னோடு எங்களோடு நீங்க பேச
பேசுனதுக்காக நன்றி I என்று thank சொல்லி you once more, O Lord, for also keeping my mouth. கர்த்தருடைய கரத்தில் நம்மை Let ஒப்புக்கொடுத்து us also submit ourselves to the hands of God. உணர்த்தப்பட்டவர்களாக As we are a people who are repented, மனம் திரும்பினவர்களாக with a repenting heart, ஒப்பு கொடுத்தவர்களாக and a people who உங்களை இதுவரைக்கும் நீங்க submit. செய்திருக்கலாம் It could be that all these days you இனி have committed, செய்யாதபடிக்கு but hereafter that you do தேவனுக்கு not do மகிமையாய் so, வாழத்தக்கதாக to live a life of glory unto the ஆண்டவரே எங்களை Lord. தகுதிப்படுத்தும் என்று Lord, சொல்லி hold us worthy, saying, தேவனுடைய கரத்தில் ஒப்பு let us கொடுப்போம் commit ourselves into His கர்த்தர் நம்மை hand. Let the ஆசீர்வதிப்பார் Lord bless us and keep இருக்கிற us. இடத்திலே தலைகளை தாழ்த்தி Let us bow down our heads in the கண்களை places மூடி that we முழங்கால் are. படியிட்டு As we go on our knees and close சரியில்லை our நான் eyes. ஆண்டவரை பார்த்து சொல்ல ஆண்டவரே சரிப்படுத்துங்க If you are not right with the Lord, say unto the Lord, Lord, put me right. சீர்படலைன்னா சீர்படுத்துங்கன்னு சொல்லுங்க If you are not made right, make yourself right with நம்ம இந்த God. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சரியாயிட்டோம்னா If at all we are corrected in small places, இயேசு வரும்போது நம்ம அவரை போலவே when மாறுவோம் Jesus comes, we will be one like Him. ஆகையால் இந்த கால வேளையிலே So this morning, கேட்டு எனக்கு இல்லைன்னு சொல்லி விட்டு விடாதபடிக்கு as you are listening, don't deny this word that it does கர்த்தருடைய not belong வார்த்தை to நமக்கு me. நேராய் ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் As the Lord is speaking to you, ஒப்பு கொடுத்தவர்களாக those who are தப்பு committed, செஞ்சான்ற இனிமே செய்ய மாட்டேன் Lord, all these days I have sinned and yet more I shall நான் not. வாழ்ந்த இனிமே அப்படி வாழ மாட்டேன் I lived such a life all these days, என் but I வாழ்க்கையில will தேவ never பிரசன்னத்தை ever more. இழக்காதபடிக்கு So that we do not lose the presence of God, தேவ கிருபைகளை இழக்காதபடிக்கு so that we do not lose the grace என் of God, ஆசீர்வாதங்கள் தடைப்படாதபடிக்கு so that my blessings will not be lost. என்னை தகுதிப்படுத்தும் என்று Hold சொல்லி me worthy, saying, தேவ கரத்தில் ஒப்பு in the கொடுப்போம் hands of God let us put ourselves, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் and the Lord shall bless us. எழுந்து நிற்போம் Let us rise to தலைகளை our தாழ்த்தி feet. கண்களை மூடி ஜெபிப்போம் Let us close our eyes and bow our heads in prayer. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே Graceful Lord who loves us, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி we thank you for this blessed morning. என்னோடு எங்களோடு பேசினதுக்காய் We ஸ்தோத்திரம் thank you for speaking to me and us. அன்றே நாங்கள் எதையெல்லாம் விடணுமோ And whatever we have to depart away from, அதெல்லாவற்றையும் விட்டு விட்டு help us to depart away உமக்கு from. பிரியமா ஜெபிக்க உதவி Help செய்யும் us to live a pleasing life unto எங்க you, ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடிக்கு such that we do not lose our blessings, கிருபைகளை இழந்து விடாதபடிக்கு such that we do not lose our தேவ grace, பிரசன்னத்தை இழந்து such விடாதபடிக்கு that we do not lose the presence, பிசாசு கிடங்குடாதபடிக்கு and we should not open the doors unto தேவனை the Satan மகிமைப்படுத்தத்தக்கதாக to give glory unto God. எங்களை தகுதிப்படுத்துங்க Hold us worthy, O Lord. ஆண்டவரே Lord, இந்த நாளிலே வார்த்தை கேட்டு and listening to this ஒப்பு word, கொடுத்த எல்லா தேவ ஜனங்களை Lord, ஆசீர்வதி bless each and everyone who's listening to அவருடைய this message. குடும்பங்களை ஆசீர்வதி Bless their families, அவருடைய தனிப்பட்ட தேவைகளை சந்தியும் meet their every need. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் வளரவது Let வச்சு their spiritual life also grow day by day, O Lord. பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்தியும் Meet their every financial necessity, O Lord. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக Let every doors that is sealed be opened upon them, வியாதி உள்ள மக்களும் தலைமைகளால தொட்டு சுகமாக்குவீராக and heal every sick body, O Lord. ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற சத்துரு And the enemy that stands against the blessing, ஏழு வழியா இயேசுவின் நாமத்திலே ஓட கடவன் என்று கட்டளையிடுகிறேன் let him flee by 7 ways, O Lord, and we command it. எங்களுக்கு கொடுத்த எல்லா குடும்பங்கள் மேலும் ரத்தத்தை முத்திரியும் Seal every family that you have given to us in the blood of Jesus Christ. சின்ன பகாடன் HBL ராஜீவ் காந்தி கால நடக்கிற எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும் Bless all the ministries, Chinnappa Garden as well as HBR Layout and also Rajiv Gandhi Colony, O Lord. ஆண்டவரே இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற And everybody who is listening to this message, Lord. சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் People who are near and far away, O Lord. அவருடைய துக்கங்களை சந்தோஷமா மாத்தும் Turn all their sorrows into rejoicing. அவருடைய பலவீனத்துல பலனை கட்டளையிடும் Strengthen them in their weaknesses, O நன்மை Lord. குறைபடாதபடி ஆசீர்வதியும் Let no goodness ever lack in their life, O Lord. எங்கள் தேசத்தின் ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் We pray for the Prime Minister of our nation. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா We pray for the President of our nation. ஆண்டவரே எங்களுடைய துணை ஜனாதிபதிக்காக We ஜெபிக்கிறோம் also pray for the Vice President, O Lord. அன்று பிரதம மந்திரிக்காக We ஜெபிக்கிறோம் pray for the Prime Minister, O முதல் Lord. மந்திரிக்காக We ஜெபிக்கிறோம் pray for the Chief Minister, O Lord. டாக்டர் நர்சுகளுக்காக We ஜெபிக்கிறோம் also pray for the doctors and the nurses. போலீஸ் அதிகாரிகளுக்காக பத்திரிகை நிருபர்களுக்காக We ஜெபிக்கிறோம் pray for the police officers
workers and also for the media people, O Lord. கார்ப்பரேஷன்ல வேலை செய்யற மக்களுக்காக We ஜெபிக்கிறோம். pray for all the BBMP workers, O Lord. ஆண்டு கொரோனானால் பாதிக்கப்பட்ட 60,000 இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். And we also pray for all those people who are hit by this pestilence, O Lord. ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே In Jesus' name, O இந்த Lord. கொள்ளை நோயில நீங்க தேசத்தை விடுவியும். Lord, redeem the country from this great pestilence that has எங்க struck தேசத்தை our nation. ஆளுகிற தலைவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை தாரும். And give a great divine wisdom unto those who rule இந்தியா over us. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படட்டும். Let the nation be washed by the blood of நீரே Jesus. தேவன் வேற தேவன் இல்லை என்று அறியட்டும். Let them know that you be God and no other, O Lord. இந்தியா எழுப்புதல் அடைய உதவி செய். Let India come unto revival, O Lord. உலகம் எங்கும் பாதிக்கப்பட்ட 36 லட்சம் மக்களுக்காக We ஜெபிக்கிறோம். also pray for the 36 lakhs around the world who are being hit by this pestilence, O Lord. 2,20,000 பேர் மரித்து போன அந்த குடும்பங்களுக்காக We ஜெபிக்கிறோம். also pray for the 2,60,000 20,000 20,000 people who have already been sick and dead, O Lord. அவருடைய குடும்பங்களை ஆறுதல் படுத்தும். And also comfort their families, O Lord. உலகம் எங்க இருக்கிற எல்லா தேவ மனுஷர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக We ஜெபிக்கிறோம். also pray for all men of God around the world and for their families, O Lord. ஆசீர்வதியும். Bless them. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். Meet their every need. ஒரு நன்மை குறையில்லாதபடி வழி நடத்தும். Lord, let them lack no goodness, but bless them with all benefits, O Lord. கனமும் மகிமையும் துதியுமக்கே செலுத்துகிறோம். We give you all glory, honor and praise. எங்கள் ஜெபங்களை கேட்டபடி செய்ததுக்காக நன்றி. Thank you, Lord, for listening to our prayers and doing so. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் In பிதாவே. the resurrected name of our Lord and Savior Jesus Christ we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு அன்னிய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless you.